girls with their nails done now. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எல்லா பிரைஸ் செக்மெண்ட்லயும் ஒரு பெஸ்டான ஆப்ஷன் கண்டிப்பா Asus கம்பெனில இருந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு நல்ல பேரை அவங்க இன்னைக்கு நேத்து உருவாக்கல, பல வருஷத்துக்கு முன்னாடியே 25 இயர்ஸ் முன்னாடி Asusல இருந்து ஒரு லேப்டாப்பை ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்களாம். சோ அந்த ஒரு நிகழ்ச்சியை நினைவுபடுத்துற மாதிரி இன்னைக்கு வந்து Asusல இருந்து Zenbook ஸ்பேஸ் எடிஷன் சொல்லிட்டு ஒரு லேப்டாப் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த லேப்டாப்னுடைய ஸ்பெக் ஹைலைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா Intel i9 12th ஜெனரேஷன் ப்ராசஸர் ரன் ஆயிட்டு இருக்கு. 90 Hz கொண்ட ஒரு OLED டிஸ்பிளே. விலை பார்த்தீங்கன்னா 1,70,000 ரூபாய். விலை ஜாஸ்தியா இருக்கே, இந்த லேப்டாப் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம் நினைக்காதீங்க. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. 1997 வருஷம் Asusல இருந்து ஒரு லேப்டாப் வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த MIR ஸ்பேஸ் மிஷன் வந்து நினைவுபடுத்துற மாதிரி 25 இயர்ஸை கொண்டாடுறதுக்காக Asusல இருந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கலெக்டபிள் லேப்டாப் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த லேப்டாப்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த சைட்ல நல்ல கோடு கூட இருக்கு பாத்தீங்களா, அதுதான் MIR ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய ஒரு டயக்ராம். ஸோ இந்த பாக்ஸ் வெளியில இருக்கிற இந்த பாக்ஸை நம்ம திறந்த உடனே உள்ளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அவங்க வச்சிருக்கிற விதம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த டெக்ஸ்ட் எழுதிருக்கிறதுல இருந்து அந்த பாக்ஸ் பேக்கேஜிங்குள்ள கண்டென்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலா ஒரு ஸ்பெஷல் எடிஷன் லேப்டாப் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த லேப்டாப்பை நம்ம வாங்குற நாள்ல இருந்து அன்பாக்சிங்ல இருந்து இதோட வாங்குறவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாருங்க. வெளியில இருக்க பாக்ஸ் தோணுனே உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சில்வர் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுக்கு கீழே இந்த லேப்டாப்பை நீங்க வைக்கிறதுக்காக ஒரு ஸ்லீவ் பவுச் கொடுத்திருக்காங்க. சைடுல இன்னும் ஒரு பாக்ஸ் இருக்கு. ப்ராபபிலி இதுல வந்து அடாப்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றா நம்ம திறந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த ஸ்லீவ் பவுச் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் கலர்ல ஸ்பேஸ் மிஷன் போன ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் எப்படி எடுத்துட்டு போவாங்களோ அந்த மாதிரி ஒரு டிசைன்ல கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி ஸ்லீவா இருக்கு. நல்ல ஒரு லேப்டாப்க்கான ப்ரொடெக்ஷனும் அது கொடுக்கும். அதுக்கப்புறமா சைடுல ஒரு பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாக்ஸை நம்ம திறப்போம். இந்த பாக்ஸுக்குள்ள இந்த லேப்டாப்பை சார்ஜ் பண்றதுக்காக ஒரு அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இந்த லேப்டாப்பை சார்ஜ் பண்ற அடாப்டருக்கு இவ்வளவு பெரிய பாக்ஸா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த பாக்ஸ்ல ஒரு தில்லாலங்கடி டிசைன் ஒன்னு பண்ணிருக்காங்க, அது அப்புறமா சொல்றேன். சரி, இதை ஓரமா வச்சுட்டு நம்ம மெயினா லேப்டாப் இருக்கக்கூடிய அந்த சில்வர் கலர் பாக்ஸை நம்ம திறப்போம். இந்த பாக்ஸினுடைய வெளிப்புறத்திலே ஒரு கட் அவுட் மாதிரி கொடுத்து உள்ளுக்குள்ள MIR ஸ்பெஷனுடைய டயக்ராம் போட்டிருக்காங்க. உள்ள திறந்த உடனே அப்படியே அழகா லேப்டாப் எந்திரிச்சு நம்ம முன்னாடி வருது. சோ இந்த லேப்டாப்பை எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கீழே வந்து ஒரு சில்வர் ஃபாயில் பவுச்சுல வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃபாயில் பவுச் தான் ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் ஸ்பேஸுக்கு போறப்போ அவங்க ஃபுட் பேக்கெட்ஸ் இல்ல பல விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்குள்ள ஸ்டிக்கர், ஸ்டார்ட் கைடு, அப்புறம் யூசர் மேனுவல் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது தவிர இந்த லேப்டாப் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நினைவுபடுத்துற மாதிரி ஒரு சர்டிபிகேட் மாதிரி ஒன்னு அழகா ஒரு டாக்குமெண்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம லேப்டாப்பை நம்ம திறந்து பார்ப்போம். இந்த லேப்டாப்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஹைலைட்ஸ் கொடுக்குற மாதிரி மேல ஒரு ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. இந்த லேப்டாப் மேல ஒரு கருப்பா ஒரு சின்ன ரெக்டாங்கிள் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம், என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப்னுடைய டிசைன்ல இருந்து ஆரம்பிப்போம். முழுக்க முழுக்க அலுமினியம் அலாய்ல பண்ணது, ஜீரோ கிராவிட்டி டைட்டானியம் ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. மொத்தமா இந்த லேப்டாப் நீங்க பாக்குறதுக்கே ஒரு ஸ்பேஸ் ஷிஃப்ட், ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சுத்தி இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ், அந்த டயக்ராம் இதெல்லாம் பாக்குறப்போ சும்மா ஒரு இஷ்டத்துக்கு ஒரு கோடு போட்டுருக்காங்கிறது கிடையாது. இந்த கோடு எல்லாமே மோர்ஸ் கோட்ல ஆட் ஆஸ்ட்ரா பெர் ஆஸ்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாட்டின் சென்டென்ஸை குறிக்குது. அப்படின்னா அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் அவங்க வந்து த்ரூ ஹார்ட்ஷிப்ஸ் டு தி ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டோ வச்சிருப்பாங்க. அதை வந்து மோர்ஸ் கோட்ல கொடுத்திருக்காங்க. மொத்தமா இந்த லேப்டாப் 1.4 kg இருக்கு. ரொம்ப தின் அண்ட் லைட் வெயிட்டான ஒரு லேப்டாப். 15.9 mm தான் திக்னஸ். ஸ்பேஸ் கிரேட் டியூரபிலிட்டி கொடுத்திருக்காங்க. மிலிட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் படி பலவிதமா டெஸ்ட் பண்ணி ரொம்ப டியூரபிளான லேப்டாப்னு சர்டிபிகேட் வாங்கின ஒரு லேப்டாப். இந்த லேப்டாப்னுடைய லிட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு சின்ன ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு பேர் வந்து ஜென் விஷன் டிஸ்ப்ளே. இது வந்து ஒரு 3.5 inch OLED பேனல். இந்த பேனல்ல வரக்கூடிய டெக்ஸ்ட் மற்றும் டயக்ராமை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேர் வரணும் நீங்க வச்சுக்கலாம், இல்லாட்டி டைம் தெரியணும்னா நீங்க வச்சுக்கலாம். இந்த லேப்டாப்பை தனித்து காட்டக்கூடிய ஒரு அம்சம் இது. இந்த Asus Zenbook ஸ்பெஷல் எடிஷன் லேப்டாப்பை நீங்க டேபிள்ல வச்சு நீங்க ஒன் ஹேண்ட்ல ஈஸியா திறக்கலாம். அப்படி நீங்க திறக்கிறப்போ இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த லிட் வந்து டேபிள்ல பட்டு அழுத்துறதுனால இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த கீபோர்ட் ஏரியா லைட்டா ஒரு ஆங்கிள் உங்களுக்கு தூக்கும். அதுக்கு பேர் வந்து எர்கோ லிஃப்ட் ஹிஞ்ச் அப்படிங்கறாங்க. இதனால ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும். பிளஸ் நீங்க டைப் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆங்கிள் உங்களுக்கு கிடைக்கும். டைப் பண்ற கீபோர்டு பாத்தீங்க அப்படின்னா எர்கோ சென்ஸ் கீபோர்டு அப்படிங்கறாங்க. பேக்லிட் கீபோர்டு இது. 1.4 mm கீ டிராவல் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கீஸுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேசிங் நல்லா இருக்கறனால டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கு. அதுக்கு கீழ இந்த ட்ராக் பேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்ராக் பேட்லயே உங்க பல Asus லேப்டாப்ல வர்ற மாதிரி இன்டகிரேட்டட் நம்பர் பேட் கொடுத்திருக்காங்க.
கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து Asus NumberPad 2.0 அப்படினு சொல்றாங்க. சோ உங்களுக்கு NumberPad யூஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இத நீங்க பிரஸ் பண்ணி ஆன் பண்ணி நீங்க NumberPad யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெறும் trackpad யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல NumberPad ஆன் பண்ணிட்டு கூட நீங்க NumberPad-ஆவும் trackpad-ஆவும் சேர்த்து கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு precision trackpad இந்த trackpad எனக்கு அமைஞ்சிருக்கு. சைடுல இருக்கக்கூடிய போர்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா அந்த டிசைன் பார்க்கிறதுக்கே பக்கா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரியே பண்ணிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு சைடுல பார்த்தோம்னா மைக்ரோ SD கார்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த மைக்ரோ SD கார்டை பார்த்தோம் அப்படின்னா தனியா இதுக்காக ஒரு டிசைன் பண்ண மாதிரி தெரியல. அந்த ஏர் வென்ட்ல இருக்கக்கூடிய அதே ஒரு டிசைனோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கு. அது தவிர ஆடியோ காம்போ ஜாக் இருக்கு. ஒரு USB Type A 3.2 Gen 2 போர்ட் கொடுத்திருக்காங்க. இன்னொரு சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் சைஸ் HDMI 2.0 போர்ட் இருக்கு. 2 Thunderbolt 4 USB Type C போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க கை வச்சு டைப் பண்ற இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த டிசைன்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிசைன்ல ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்கு. Asus Zenbook னு எழுதிருக்காங்க. இந்த லேப்டாப் அவங்க மிர் ஸ்டேஷனுக்கு போன அந்த டேட்டா எழுதிருக்காங்க. அந்த மிர் ஸ்டேஷனோட டயகிராம் போட்டிருக்காங்க. சோ இந்த மோர்ஸ் கோட நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இன்ட்ரஸ்டிங்கான வார்த்தைகள் ஒவ்வொரு இன்ட்ரஸ்டிங்கான சென்டென்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ டிஸ்ப்ளே எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இது வந்து ஒரு 14 inch லேப்டாப் 2.8K டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. OLED பேனல். இந்த டிஸ்ப்ளே வந்து ஒரு டச் டிஸ்ப்ளேயும் கூட. 90 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. 10-bit HDR டிஸ்ப்ளே. VESA சர்டிஃபைட் டிஸ்ப்ளே HDR 500 சர்டிஃபிகேஷன் வாங்கி இருக்கு. அது தவிர ஐ ப்ரொடெக்ஷனுக்காக TUV Rhineland உடைய சர்டிஃபிகேஷன் வாங்கி இருக்கு. யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஒரு பிரைட்டான டிஸ்ப்ளே இருக்கு. கலர்ஸ் ரொம்ப ரிச்சா இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு. நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தாலும் சரி ஒரு மீடியா கன்சம்ஷன் பண்ணாலும் சரி இந்த டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு அருமையாவே இருக்கு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் லேப்டாப் அப்படிங்கறனால இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்மே பாத்தீங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். 12th ஜெனரேஷன் i9 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. 12900H அப்படினு சொல்லக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. 32GB RAM இருக்கு. LPDDR5 டைப் ஆஃப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. 1TB கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா PCIe NVMe SSD கொடுத்திருக்காங்க உள்ளுக்குள்ள. டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு இதுல கிடையாது. ஆனா இன்டெல்னுடைய Iris Xe கிராபிக்ஸ் கார்டு இதுல இன்டகிரேட்டடா கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு ஹை எண்ட் கேமிங் மிஷின்லாம் கிடையாது. பட் நீங்க ஒரு ரெகுலரான ஒரு வீடியோ எடிட்டிங் இல்ல கண்டென்ட் எடிட்டிங்காக இந்த லேப்டாப் தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்றப்போ ஹீட் அதிகமா ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஐஸ் கூல் தெர்மல் டெக்னாலஜி அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமா இந்த லேப்டாப்பை கூல் பண்றதுக்கு பலவிதமான விஷயங்கள் உள்ளுக்குள்ள கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய டூயல் ஃபேன்ஸ். ஒவ்வொரு ஃபேன்லயும் 87 பிளேட்ஸ் இருக்கு. ஆனா நம்ம யூஸ் பண்றப்போ ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல போட்டு யூஸ் பண்ணாலுமே ஃபேனுடைய நாய்ஸ் அதிகமா இல்ல. இந்த லேப்டாப்ல உங்களுக்கு Wi-Fi 6 கான ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. எல்லாம் கொடுத்தவங்க ஆடியோலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஹர்மன் கான்ட்ரான் டியூன்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர் இது. இந்த ஸ்பீக்கர்ல வந்து இன்டகிரேட்டட் ஸ்மார்ட் ஆம்பிளிஃபையர் இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கிடையாது மைக்குக்குமே பாத்தீங்கன்னா AI நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. இந்த லேப்டாப்ல இருந்து வரக்கூடிய ஸ்பீக்கர் சவுண்ட் வந்து Dolby Atmos கம்பேட்டிபிள் கண்டென்ட்க்கும் சப்போர்ட் பண்ணும். Windows 11 ஹோம் எடிஷன்ல இது OS ரன் ஆயிட்டு இருக்கு. இது தவிர Asus தரப்புல இருந்து MyAsus சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர் கொடுத்திருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர்ல தான் அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய Asus ZenVision டிஸ்ப்ளேக்கு நீங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அது தவிர இந்த லேப்டாப்னுடைய பல கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா. சொல்ல மறந்துட்டேனே, இந்த லேப்டாப்பை அன்பாக்ஸ் பண்றப்போ சைடுல ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுல தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணுதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அது என்ன தில்லாலங்கடி வேலை பண்ணுது அப்படின்னா நீங்க இந்த பாக்ஸை வந்து தூக்கி உள்ள வைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்க லேப்டாப்பை நீங்க யூஸ் பண்றப்போ இந்த பாக்ஸ் அப்படி ஓபன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு லேப்டாப் ஸ்டாண்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த பாக்ஸ் ஒரு டிசைன் பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு வெளி தோற்றத்துக்காக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபங்க்ஷனலா யோசிச்சு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். இதை வந்து யாரு வேணா பண்ணலாம். அட்டைப்பெட்டியை திறந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஆக்குற ஒரு விஷயம் வந்து யாரு வேணா பண்ணலாம். ஆனா இவங்க யோசிச்சு அதை பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். இந்த லேப்டாப்பை இந்த ஸ்டாண்ட் மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அமைப்புல ஒரு எக்ஸ்டர்னல் கீபோர்டு ஒரு மவுஸ் ஒரு மானிட்டர்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த ஸ்டாண்ட் சூப்பரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த லேப்டாப்னுடைய விலை இந்த Asus Zenbook ஸ்பேஸ் எடிஷனுடைய விலை பாத்தீங்கன்னா 1,69,990 ரூபாய். இந்த விலைக்கு அவங்க ஹை ஸ்பெசிபிகேஷன்ஸ் எந்த இடத்துலயும் ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம ஒரு ஹை ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. கிராபிக்ஸ் கார்டு ஏதாச்சும் அவங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து ஒரு கேமிங் லேப்டாப் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கலெக்டபிள் லேப்டாப். நம்ம எல்லாருக்குமே தெரியும் Asus கம்பெனி வந்து ஒரு இன்ஜினியரிங் ஃபோக்கஸ்ட் கம்பெனி. சோ அவங்களுடைய இன்ஜினியரிங் மார்வல் அவங்களுடைய இன்ஜினியரிங் ஃபீட்டை வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு லேப்டாப்பை அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இதை நம்ம வாங்குறோம் இல்லையோ ஒரு அருமையான லேப்டாப் ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரிங் டிசைன் பிளஸ் இந்த பேக்கேஜிங் டிசைன் இதெல்லாம் பார்த்த ஒரு திருப்தி கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறப்போ உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே நான் இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ண ஒரு 15 நாள்ல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக் யூஸ் பண்ண ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். GiriSonnaSeri